தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டில் 125 தீர்மானங்களை நாம் வரையறுத்திருக்கிறோம். அந்த தீர்மானங்கள் அனைத்தையும் இங்கு படிக்க இயலாது. ஆதலால் ஒரு சில தீர்மானங்களை இங்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். சாதி ஒழிப்பு, மதச்சார்பின்மை, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கொள்கைகளை தமிழ் தேசியத்தின் அடித்தளமாக கொண்டு செயல்படவும், சாதியையும் சாதியத்தை பாதுகாக்கும் மதவாதத்தையும் எதிர்த்து அனைவருக்கும் சம உரிமையும் சமூக நீதியும் உறுதி செய்யும் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கவும் இம்மாநாடு உறுதியேற்கிறது. இந்துத்துவ மத தேசியத்திற்கு எதிராக அனைத்து தேசிய இனங்களின் மொழி பண்பாட்டு அடையாளங்களையும் உரிமைகளையும் மதிக்கும் மதசார்பற்ற மொழிவழி தேசியத்தை கட்டி எழுப்பவும், தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய எழுச்சியையும் இந்தியாவின் அனைத்து தேசிய இனங்களிடையே நல்லிணக்கம், நட்புறவு, ஐக்கியம் ஆகியவற்றையும் வளர்த்தெடுக்கவும் இம்மாநாடு உறுதியேற்கிறது. தமிழ் இந்த பக்கமாக இந்தியாவின் அனைத்து தேசிய இனங்களுக்கும் தன்னுரிமை, தன்னாட்சி அதிகாரம், மொழி மற்றும் பண்பாட்டு உரிமைகளை உறுதி செய்யும் வகையில் தேசிய இனங்களின் இறையாண்மையுடன் கூடிய ஒன்றிய கூட்டாட்சியை உருவாக்க வேண்டும். மாநிலங்களின் உரிமைகளையும் அதிகாரங்களையும் பறிக்கும் மையப்படுத்தப்படும் போக்கை தடுத்து அரசமைப்பு சட்டத்தின் கூட்டாட்சி கோட்பாட்டை வலுப்படுத்த ஒன்றிய அரசை இம்மாநாடு வலியுறுத்துகிறது. தமிழர்களின் மொழி உரிமை, இன உரிமை, பண்பாட்டு உரிமை, பொருளாதார உரிமை மற்றும் அரசியல் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் தமிழ்நாட்டுக்கு உண்மையான மாநில சுயாட்சியை உறுதி செய்ய வேண்டும். கல்வி, பொருளாதாரம், நிர்வாகம், கலை, இலக்கியம், பண்பாடு உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் மாநிலங்களின் அதிகாரத்தை விரிவுபடுத்தும் அரசமைப்பு சட்டத்தை திருத்தங்களை மேற்கொள்ள ஒன்றிய அரசை இம்மாநாடு வலியுறுத்துகிறது. ஒரே தேசம், ஒரே மதம், ஒரே கலாச்சாரம், ஒரே அரசு, ஒரே ஆட்சி, ஒரே கட்சி என்கிற ஆதிக்க அரசியலை நிராகரித்து மதசார்பற்ற சமத்துவ ஜனநாயக இந்தியாவை கட்டி எழுப்பவும், பிற மொழி பிற இன மக்களை பகையாக கருதாமல் அனைத்து தேசிய இனங்களின் எழுச்சிக்கும் ஐக்கியத்திற்கும் துணை நின்று கூட்டாட்சி ஜனநாயகத்தை வலுப்படுத்தவும் இம்மாநாடு உறுதியேற்கிறது. இப்படி 125 தீர்மானங்கள் அரசமைப்பு சட்டம், மொழி, கல்வி, ஆளுநர் உள்ளிட்ட தமிழீழம் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்களை நாம் நிறைவேற்றியிருக்கிறோம். அதில் இலங்கை அரசு புதிதாக வரையறுக்க உள்ள அரசியலமைப்பு சட்டம் கடந்த 77 ஆண்டுகளாக தமிழர்கள் எதிர்கொண்டு வரும் இன பாகுபாடு, அரசியல் உரிமை மறுப்பு, நில ஆக்கிரமிப்பு, திட்டமிட்ட சிங்கள குடியேற்றம் மற்றும் தமிழர்களின் பாரம்பரிய அடையாள சிதைப்பு ஆகியவற்றை மேலும் தீவிரப்படுத்தும் வகையில் அமையும் என்கிற அச்சம் ஈழத் தமிழர்களிடையே மேலோங்கியுள்ளது. குறிப்பாக முழுமையான ஒற்றையாட்சி முறையை திணித்து தமிழ் மக்களின் வாழ்வுரிமைகளை முற்றாக சிதைக்கும் நோக்கில்